அது பறவைகள் வாழும் அழகான காடு. அந்த காட்டுல வாழ்ந்து வந்த சோனா, ராணா அப்படிங்கிற ரெண்டு பறவைகளும் ஒருத்தர் விரும்பினாங்க. ராணா ஒரு பணக்கார வீட்டு பையன். ராணா அவங்க அப்பா அம்மா பேச்ச தட்டவே மாட்டான். அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே பயந்துகிட்டே இருப்பான். அவங்க அப்பா அம்மா பேச்ச மீறவே மாட்டான். ராணாவோட அப்பா அம்மா காலுவும் கோரியும் அப்படிங்கிற இரண்டு காகங்கள் தான் ராணாவோட அப்பா அம்மா. அவங்களுக்கு ஏழை பறவைகள் அப்படின்னாவே கொஞ்சம் கூட பிடிக்காது. சோனா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவ. அவளுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவ தனியாதான் வசிச்சு வந்தா. அவளுக்குன்ட்டு ஒரு சின்ன வீடு, ஒரு காலியான கொஞ்ச நிலம் மட்டும் இருந்தது. சோனா ஒரு கிளாத் ஸ்டோர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதுல வர வருமானத்தை வச்சுதான் தான் வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தா. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்த சோனாவோட வாழ்க்கையில பிரச்சனை அப்பதான் ஆரம்பமாச்சு. கோரிக்கும் காலுக்கும் ராணாவும் சோனாவும் ஒருத்தரை விரும்புறது தெரிய வந்தது. கோரி கோரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ராணாவும் அந்த ஏழை சோனா குருவியும் ஒருத்தர் விரும்புறாங்களாமா. என்ன சொல்றீங்க காலு? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நம்ம பையனா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றான்? அவனுக்கு வேற எந்த பணக்கார பறவையுமே கிடைக்கலையா? போய் அந்த ஏழை சோனா குருவி தான் கிடைச்சதா? அந்த சோனாவை இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க காலு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காகங்களும் சோனா இருக்கிற வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுல யாருமே இல்ல. அதுக்கு கோரி, அவங்க ரெண்டு பேரும் எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க என் பின்னாடியே வாங்க அப்படி சொல்லிட்டு கோரிக்காகவும் அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு காலுவ. காகங்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்து சோனாவும் ராணாவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏய் ராணா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? உனக்கு விரும்புறதுக்கு வேற எந்த பறவையுமே கிடைக்கலையா? போய் இந்த ஏலக்குருவி சோனா தான் கிடைச்சதா? அம்மா, நான் சோனாவை விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா சோனாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். வேற யாரையுமே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ராணா குருவி கோரி காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு கோரி, இந்த ஏழை சோனா குருவியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன். ஒழுங்கா இப்ப எங்க கூட வீட்டுக்கு வா அப்படின்னு கோரிக்காக சொல்லுச்சு. அம்மா பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா நின்றுகிட்டு இருந்தா ராணா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த சோனா குருவி ராணாவை பார்த்து இந்த மாதிரி கேட்டுச்சு. ராணா, என்ன ராணா, உங்க அம்மா ஏதேதோ பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க எதுவுமே சொல்லாத அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்க என்னை விட்டுட்டு போறதா முடிவெடுத்துட்டீங்களா அப்படின்னு ராணாவை பார்த்து சோனா கேட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு சோனா, எங்க அம்மாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது, என்ன மறந்துரு அப்படின்ட்டு அங்கிருந்து எல்லாரும் போயிட்டாங்க. சோனாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தினமும் இதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்படியே சில நாட்கள் கழிந்தன. இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்ட சோனா மறுபடியும் தன் பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சது. தனக்குன்னு இருந்த அந்த காலியான கொஞ்ச நிலத்துல சில மாதுளஞ்செடிகளையும் தென்னை மரங்களையும் அது பயிர் பண்ணுச்சு. சில நாட்கள் கழித்து சோனா தன் நிலத்துல பயிரிட்டு இருந்த தன்னுடைய மாதுளங்கனிகளையும் தென்னங்கனிகளும் நிறையவே காய்த்திருந்தன. அந்த மாதுளம் பழங்களும் தென்னங்கனிகளும் அறுவடைக்காக காத்துட்டு இருந்தன. தம்ம பழங்கள் அறுவடை செய்த சோனா குருவி மார்க்கெட்டுக்கு போய் தேங்காயும் மாதுளங்கனிகளையும் விற்பனை செஞ்சுட்டு இருந்தது. பறவைகளா, எல்லோரும் இங்கே வாருங்கள். இது இயற்கையாக விளைவித்த கனிகள். இதில் எந்தவித கெமிக்கலும் உபயோகப்படுத்தப்படவில்லை. இதன் ருசி மிகவும் அருமையாக இருக்கும். இந்த பழங்களை சாப்பிட்டு விட்டு நன்றாக இருந்தால் மட்டும் அதற்கான பணத்தை கொடுங்கள். இதையெல்லாம் கேட்ட ஒரு வியாபாரி சோனாவிடம் வந்தது. குருவியே, உன் பழத்தை நான் சாப்பிட்டு பார்க்கலாமா என்று கேட்டது. சோனாவும் ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தது. அதை சாப்பிட்ட வியாபாரி, உன் பழங்கள் மிகவும் சுவையாக உள்ளது, நான் உன்னிடம் உள்ள அனைத்து பழங்களையும் நானே வாங்கிக் கொள்கிறேன் என்றது. அடுத்த நாள் வந்தது. அந்த பழங்களின் சுவை மிகவும் அருமையாக இருந்தது. அதனால் அடுத்த நாள் காலையிலேயே அந்த வியாபாரி பழங்களை அறுவடை செஞ்சுட்டு போறதுக்காக சோனா குருவியோட காட்டுக்கு ஒரு டிராக்டர் எடுத்துக்கிட்டு வந்தாரு. பழங்களை எல்லாம் லோடு ஏற்றிக்கிட்டு அதற்குண்டான பணத்தை அந்த வியாபாரி சோனா குருவிக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. வந்த பணத்தை வச்சு சோனா ஒரு பெரிய வீட்டை வாங்குச்சு. இந்த விஷயம் காலுக்கும் கோரிக்கும் தெரிய வந்தது. உடனே அவங்க போய் சோனா குருவி கிட்ட பேசலான்னு முடிவெடுத்தாங்க. அவங்க சோனா கிட்ட போய் இந்த மாதிரி பேசினாங்க.
சோனா என்ன மன்னிச்சிரு, நான் அன்னைக்கு உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. நான் பேசுனது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் இனிமேட்டுக்கு இந்த மாதிரி தப்ப செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல கோரி ஆண்டி, எனக்கு அதுல எந்த விருப்பமும் இல்லை. எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. சுயமா எந்த ஒரு முடிவும் எடுக்காத உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னு சொல்லி மறுத்துருச்சு சோனா. இக்கதையின் நீதி: நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது.